பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமாக என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் போன வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 46 சார் பதிவாளர் அலுவலகங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக பூந்து ஆய்வு செய்தாங்க. அதில் கிட்டத்தட்ட கணக்கில் வராத 37.75 லட்சம் பிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் மீது நடவடிக்கை எடுத்ததாக செய்தியில் சொல்லியிருக்காங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது ஊழல் கண்காணிப்புத்துறை சிறப்பு அதிகாரியா திரு அருணை நியமிச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம். நிறைய ஊடகவியாளர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, எப்படி இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இவரை சிறப்பு அதிகாரியை நியமிச்சு எப்படி லஞ்சத்தையும் ஊழலை நீங்க ஒழிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் எழுப்பலாம். அறப்பொரியக்கு அண்ணன் ஜெயராம, சவுக்கு சங்கர், அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்பி தியாகராஜன் கேப்டன் அவர், எண்ணற்ற நபர்கள் இந்த கேள்வியை முன் வச்சாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீங்க எப்படி நியமிக்கலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அவரை நியமிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ பொறுப்பேற்று கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும், உடனே குறை சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் பயணிக்கட்டும். எப்படி இந்த துறை செயல்படுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு தேவை. புகார் கொடுத்து அதை எடுக்கிறாங்களா, எடுக்காம இருக்கிறாங்களா, சரியா தான் செயல்படுதாங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்து தான் அதுக்கப்புறம் இந்த அதிகாரி சரியா செயல்படலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால ஊடகத்துல அவங்க ஊடகவியாளர்கள் சொல்றது சில காரியங்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. அதை நம்ம விருப்பம்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நாட்டில் கடந்து போயிடலாம். அரசியல் பேச நம்மளுக்கு விருப்பம் இல்லை. முழுக்க முழுக்க இந்த துறை சார்ந்த தகவல்கள் நம்ம சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இன்னைக்கு சாதாரணமாக அரசு அலுவலகங்கள் போகணும்னா லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு அதிக அளவில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வு நம்மளுக்கு அவசியம். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லஞ்ச ஒழிப்புத்துறை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை. இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தி என்னன்னா, இந்த தமிழ்நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை போன வாரத்துல சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள புந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குகளுக்கு மேல பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு கூட நம்ம ஒரு சிறப்பு வீடியோ வெளியிடலாம். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான கேள்வி பதில்களை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அது லஞ்ச ஒழிப்புத்துறை இணையதளத்திலே அதுக்கான கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் அவங்க ஆட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதையே ஒரு வீடியோவை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம போகலாம். தமிழகம் முழுவதும் கடந்த வியாழக்கிழமை, அதாவது போன வாரம் 46 சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல நடந்த சோதனையில கணக்கில் வராத ரூபாய் 37.75 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 10 வழக்குகள் பதிவு செய்து 64 பேரை வழக்கில் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் சார் பதிவாளர் அலுவலர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசு துறைகளில் லஞ்சத்தை தடுக்கும் வகையில லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக கூடுதல் டிஜிபி அருண் உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றார்கள். அதன்படி கடந்த வியாழக்கிழமை அன்று முகூர்த்த நாள் என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல அதிக அளவில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அன்றைய நாள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் உத்தரவுப்படி சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பிக்கள் தலைமையில் 320 போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையில சென்னை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் உட்பட 38 மாவட்டங்கள்ல உள்ள 46 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 37,75,650 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்துல, அதாவது 3,22,100 ரூபா, சேலம் கிழக்கு சார் பதிவு அலுவலகத்துல 3,18,700 ரூபாயும், திருப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்துல 2,53,000, சென்னை விருகம்பாக்கம் சார் பதிவு அலுவலகத்துல 2,07,300 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில சில சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல பணியாற்றும் ஊழியர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தது தெரிய வந்தது.
அதை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உட்பட 64 பேர் மீது 10 வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல நடந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை 10 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறது. இதுவே முதல் முறை என்று குறிப்பிடுகிறது. இது சார் பதிவாளர் அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இந்த செய்தி குறிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே இது தொடருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மத்தியில இருக்கு. ஏன்னா டிஜிபி அருண் தலைமையில இது நடைபெறுது அப்படிங்கிறது எல்லாரும் வியக்கத்தக்க ஒன்றாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த துறை ரொம்ப அற்புதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமாக நமக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. நாமளும் ஒரு சில பேருக்கு நம்ம பொறி வச்சு பிடிச்சும் கொடுத்துருக்கோம். அதனால இதுல நம்மளும் இந்த வருஷம் ஓகே நம்ம கொஞ்சம் தீவிரமா வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம சபதம் எடுத்திருக்கோம். பார்ப்போம் எப்படி சூழல் அமையுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். லஞ்ச ஒழிப்புத்துறை அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த தகவல்களை எல்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வை மக்களுக்கு சொல்லலாம். ஓகேவா? மீண்டும் நல்ல தகவலோடு வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.